ம். ஒட்டயந்திரம் அஜய் குங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டயந்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. இந்த மேட்ரிமோனி ஆரம்பிச்சுங்க கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் முடிய போகிற தருவாயில் இருக்குதுங்க. நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க. அந்த முருகனர்கள் நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சு எல்லாம் சுவிட்சமாக இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுங்களுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80 15. இந்த 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, ஃபைட்டோட்டோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டும் கொடுத்துட்டா நீங்கள் வீட்டில் இருந்த மேனிக்கே பார்த்துக்கலாங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர வேண்டியது இல்லைங்க. வீட்டில் இருந்த மேனிக்கு உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நீங்களாகவே செலெக்ஷன் பண்ணி நீங்கள் நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி நீங்களாகவே திருமணத்தை முடிச்சுக்கோங்க. உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக. இந்த 16 வருஷ காலகட்டங்களே நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சதுனாலையும் எனக்கு நிறையா ஏரியாவில் வந்து நமக்கு நல்லா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொங்கு வெள்ள லட்சத்தை அனைத்து நண்பர்களும் அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாதகம் வரக்கூடிய ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நிறையா வந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. திருப்பூர் மாவட்டத்துலேருந்து வந்துட்டுருக்குங்க. கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், இந்த மாதிரி நம்ம மாவட்ட ரீதியாக பிறகு அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நிறைய நண்பர்கள் நிறைய அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. இப்போ இதில் நமக்கு ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க, 2வது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், பேங்கில் ஒர்க் பண்ணுறக்கூடிய பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீச்சர் லைனில் ஒர்க் பண்ணுறக்கூடிய பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் ஜாதகம் பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம், ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பசங்க ஜாதகம், போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய பசங்க ஜாதகம் பொண்ணுங்க ஜாதகம், டீச்சர் லைனு, இந்த மாதிரி எல்லா விதமான ஜாதகங்களும் நம்மளுக்கு நிறையா இருக்குதுங்க. அதே மாதிரி விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட பசங்க ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பசங்க ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்டில் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்க்குறீங்களோ அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் விஐபியாக இருக்கீங்க அப்படின்னா விஐபின்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லைங்க. எந்த கான்செப்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எந்த மாதிரி கான்செப்டில் இருக்கீங்களோ விஐபியாக இருந்தீங்கன்னா விஐபிக்கு தகுந்த மாதிரி ஜாதகமே நம்மகிட்ட நிறையா ஜாதகம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க அனுப்பிச்சுட்றாங்க, வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க அனுப்பிச்சுட்றாங்க, இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே நம்ம கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே நமக்கு அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஊரில் இருந்து இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பெங்களூர் பக்கத்தில் டும்கூர்னு சொல்லி ஒரு ஊருங்க, அங்கேருந்து கூட எனக்கு ஒரு பொண்ணு ஜாதகம் அனுப்பிச்சுட்ருந்தாங்க. அவங்க பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க பொண்ணு. இந்த மாதிரி இந்த யூடியூப்பை பார்த்துட்டு எனக்கு நிறையா நண்பர்கள் அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கூகுளில் போய் அஜய் குங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம் நடிச்சிங்கனாலே என்னோடய ஆஃபீஸ் ஃபயரோட எல்லாமே வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய் அஜய் குங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம் நடிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோ மேலே நான் பேசியிருப்பேனுங்க. அதையும் கூட பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்க்குறீங்கன்னா நான் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. அந்த முருகனர்களால் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் குலதெய்வத்தர்களாலும் என்னோட முருக கடவுளாலும் உங்களுக்கு உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் நல்ல வரன்கள் அமைக்கணும்னு நான் முருகனை கொண்டாடி கேட்டுக்கிறேனுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸுனாலைங்க நிறைய சுபகாரியங்கள் முருகனர்கள் முடிஞ்சிட்ருக்குங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க அந்த மாவட்டத்திலே நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம்னா கோயம்புத்தூர் சுற்றி எடுத்துக்கலாங்க, திருப்பூர் மாவட்டம் திருப்பூரை சுற்றி எடுத்துக்கலாம், ஈரோடு மாவட்டம்னா ஈரோடை சுற்றி எடுத்துக்கலாம், திண்டுக்கல் மாவட்டம்னா திண்டுக்கல்லை சுற்றி எடுத்துக்கலாம், நாமக்கல் மாவட்டம்னா நாமக்கல்லை சுற்றி எடுத்துக்கலாம், சேலம் மாவட்டம்னா சேலத்தை சுற்றி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி கரூர் மாவட்டம்னா கரூரை சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜாதகம் தான் நான் போட்டுருக்கேங்க. இந்த மாதிரி தான் வெப்சைட்டு இது பண்ணியிருக்கேன். அங்கே எந்த ஏரியாவில் இருக்கோ 60 கிலோமீட்டர் சரௌண்ட்லேருந்து நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஜாதகம் நம்மகிட்ட லட்சக்கணக்கான பேர் அந்த முருகன் அருளால் நிறைய அனுப்பிச்சுட்டு நல்ல உள்ளங்களுக்கு நம்ம மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேனுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, ஃபைட்டோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல இடங்கள் அமையட்டும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேனுங்க. நன்றி, வணக்கம். அஜய் குங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம்ங்க. எப்போ பேசினாலுமே ஒரு சின்ன ஒரு கான்செப்ட்டுங்க. எப்போவுமே பைக்கில் போனாலும் காரில் போனாலும் கொஞ்சம் பார்த்து மெதுவாக போங்க, மெதுவாக வாங்க. ஏன்னா இன்றைக்கி என்ன சொல்கிறதுங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. எப்போவுமே நம்ம பைக்கில் போனாலும் நம்ம போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கடைபிடிச்சிக்கணுங்க. ஹெல்மெட்டு போட்டுட்டு போகிறது நம்ம உசுருக்காக தான், நம்ம உயிருக்காக தான் போகிறோம். ஏன்னா விளைவிக்க முடியாத உயிர் அப்படிங்கிறது
மனிதன் உயிருங்க. நம்ம உயிரை வந்து நம்ம உடம்பை நம்ம தான் பாதுகாத்துக்கணுங்க. அதே மாதிரி கார் ஓட்டும்போது கார் பெல்ட் ஷீட்டை போட்டுருன்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம கடைபிடிக்கணுங்க. போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே எந்த வித ஒரு ஆக்சிடெண்ட்டு, எந்த ஒரு இது நடக்காதுங்க. அதனால் கவர்மெண்ட் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கடைபிடிச்சாலுமே அந்த முருகனர்கள் எந்த வித ஒரு அப்பலுக்கு இல்லாமல் இருக்கலாமுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதானுங்க. அதே மாதிரி வீட்டில் நம்ம தாய் தகப்பனுக்கு மேலே ஒரு தெய்வம்னு பார்த்திங்கன்னா நம்ம தாய் தகப்பன் தானுங்க. நம்ம தாய் தகப்பனை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம விவசாயம் செழிக்கும், தொழில் சிறக்கும். நம்ம எங்கே போனாலும் தங்கமுகத்தோடு வந்து சொன்ன நம்ம பெற்ற தாய் நம்மளோட மனைவி தானுங்க. அதனால் நம்ம மனைவியாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் அவங்கள எந்த அளவுக்கு நம்ம வணங்குறோமோ மரியாதை கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம எல்லாமே நல்லது நடக்கும் தான் என்னோடய வேண்டுகோளுங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம தாயும் தகப்பனையும் 100 மடங்கு நம்ம குழந்தைகளை போல் நல்லா பார்த்துக்குங்க. நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி பார்த்து வளர்த்தி இந்த அளவுக்கு அனுபவம் பண்ணியிருக்காங்க, இந்த அளவுக்கு ஒரு வளர்த்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில். அதே மாதிரி இந்த காலத்தில் நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம் அதே மாதிரி நம்ம தாய் தகப்பனை ஒரு கோயிலுக்கு சமமாக நினச்சி நீங்கள் அவங்கள வந்து நல்ல முறையாக வச்சு நல்ல முறையாக வச்சுக்கிட்டாலே நம்ம எப்போவுமே நமக்கு எல்லா சுபகாரியங்களும் நன்றாக கூடும் தான் என்னோட வேண்டுகோளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி தவறாக பேசியிருந்தா மனசார மன்னிச்சுங்க. நல்லா பேசியிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே நமக்கு தாய் தகப்பன் தான் ஒரு கடவுள். நம்ம தாய் தகப்பனுக்கு மீறி எதுவுமே இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தாய் இந்த பூமிக்கு பிறந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம தாய் தகப்பன் தானுங்க மெயினாக. எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம நல்லா இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில். அதாங்க என்னோடய வேண்டுகோளுங்க. நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரமுங்க. உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கு வரன்னு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா அனுப்பிச்சி விடுங்க. நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம்.